மயிலாடுதுறை மாவட்டத்தில் கடந்த ஜனவரி மாதம் 17, 18 ஆகிய தேதிகளில் பருவம் தவறி மழை பெய்தது. இதன் காரணமாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் அறுவடைக்கு தயாரான சம்பா பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்தன. இந்த பயிர்களுக்கு நிவாரணமாக 63 கோடி ரூபாய் வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்திருந்தது. 11 மாதங்களை கடந்தும் தமிழக அரசு அறிவித்த நிவாரணம் வழங்கப்படவில்லை. இதனை உடனடியாக வழங்க வலியுறுத்தியும் மத்திய அரசு விதைகள் குறித்த மசோதாக்கள் தாக்கல் செய்வதை கண்டித்தும் இந்த மசோதாக்கள் விவசாயிகளுக்கு விரோதமாக இருப்பதாக கண்டனம் தெரிவித்தும் மயிலாடுதுறையில் பேருந்து நிலையம் அருகே அனைத்து விவசாய சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் துரைராஜ் தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் அனைத்திந்திய விவசாயி சங்கம், டெல்டா பாசன விவசாயி சங்கம், தஞ்சை காவேரி ஒருங்கிணைப்பு குழு, வீரசோழன் விவசாயி சங்கம் உள்ளிட்ட விவசாய சங்கங்கள் பிரதிநிதிகள் பங்கேற்றனர். மேலும் டிட்வா புயல் நிவாரணத்திற்கு ஜிபிஆர்எஸ் கருவி மூலம் கணக்கெடுப்பு செய்வதை கைவிட வலியுறுத்தியும், மின்சாரத்தை தனியார் மையமாக்கி முன்கூட்டியே பணம் செலுத்தும் ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை கைவிட வலியுறுத்தியும் கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். தொடர்ந்து போராட்டத்தின் இறுதியில் சட்ட நகல் அடங்கிய துண்டு பிரசுரத்தை விவசாயிகள் எரித்து தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர். நாளை நடைபெறுகின்ற விவசாயி நகலெரிப்பு போராட்டத்திற்கு ஒரு நாள் முன்கூட்டியே நகலெரிப்பு போராட்டம் நடைபெற்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. அனைத்து விவசாய சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பாக இன்றைக்கு மயிலாடுதுறையில் இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த போராட்டத்தின் முக்கியமான கோரிக்கைகள் என்பது, கடந்த ஜனவரி மாதம் 17, 18 தேதிகளில் மாவட்டத்தில் பெய்த தொடர் எதிர்பாராத மழையின் காரணமாக பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் நிலத்தில் தண்ணீரில் மூழ்கி அழுகி போனது. பல அதிகாரிகள் வந்தார்கள், அமைச்சர்கள் வந்தார்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்தார்கள், பார்வையிட்டார்கள். ஆனால் விவசாயிகளுக்கு எதுவும் கிடைக்கல. இதே இடத்தில் அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் சார்பாக சாலை மறியல் போராட்டம் நடத்தினோம். மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு காத்திருப்பு போராட்டம் நடத்தினோம். மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் போராடுகின்ற விவசாய சங்க தலைவர்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தினார். அந்த பேச்சுவார்த்தையில் அவர் என்ன சொன்னார் என்று சொன்னால், பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்காக 62 கோடியே 53 லட்சம் ரூபாய் இழப்பீடு கேட்டு அதற்கான கருத்துரு மாநில அரசுக்கு அனுப்பி வைத்துள்ளோம். மே மாதத்திற்குள் அந்த இழப்பீடு வந்துவிடும், தருகிறோம் என்று சொன்னார். ஆனால் இன்றைக்கு நாம் டிசம்பர் மாதத்தில் இருக்கிறோம். ஓராண்டு நிறைய இருக்கிறது. பல முறை மாவட்ட நிர்வாகத்திடம் கேட்கின்ற பொழுது மாநிலத்தில் இருந்து இன்னும் நிவாரணம் வரவில்லை என்று சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள். நிவாரணம் என்பது பாதிக்கப்பட்ட ஒரு மனிதனுக்கு உடனடியாக செய்யக்கூடிய ஒரு உதவி. அவற்றை செய்வதற்கு கூட இன்றைக்கு இந்த அரசுக்கு ஓராண்டு காலம் தேவைப்பட்டிருக்கிறது. இப்போ என்னாச்சு? இப்போ பருவமழையில் தொடர் மழையின் காரணமாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் மட்டும் ஏறத்தாழ 50,000 ஏக்கர் பயிர்கள் நிலத்து தண்ணீரில் மூழ்கி இருக்கிறது. டெல்டா மாவட்டங்கள் முழுவதும் 2.25 லட்சம் ஏக்கர் இன்னைக்கு நெற்பயிர் தண்ணீரில் மூழ்கி இருக்கிறது. இப்போ கணக்கீடு செய்கிறாங்க. கணக்கீடு எப்படி செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஜிபிஆர்எஸ் மூலம், டிஜிட்டல் மூலம் கணக்கீடு செய்கிறோம் என்று சொல்கிறார்கள். அப்படி ஜிபிஆர்எஸ் மூலம் கணக்கீடு செய்தால் நிலத்தினுடைய பட்டாதாரர்களுக்கு மட்டும்தான் நிவாரணம் கிடைக்கும். குத்தகை விவசாயிகளுக்கு, அவர்கள் தனிநபர் குத்தகை விவசாயிகளாக இருந்தாலும் கோயில் குத்தகை விவசாயிகளாக இருந்தாலும் அவர்களுக்கு எந்த நிவாரணமும் கிடைக்காது. இதை ஏன் நாங்கள் வலியுறுத்துகிறோம் என்று சொன்னால், மயிலாடுதுறை மாவட்டத்தில் 50% விவசாயிகள் குத்தகை விவசாயிகள் என்பதை நான் இங்கே கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறோம். ஆகவே வழக்கம் போல நீங்கள் வருவாய்த்துறை, வேளாண் துறை அதிகாரிகளை பயன்படுத்தி தான் இந்த கணக்கீட்டை செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் கோயில் நிலங்களை, ஆதீனத்து நிலங்களை தனிநபர் குத்தகை விவசாயிகளை செய்பவர்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் என்ற கோரிக்கையை நாங்கள் அரசுக்கு வைக்கின்றோம். அதே போல உளுந்து பயிருக்கு பாதிப்பு ஏற்பட்ட பொழுது நிவாரணம் கொடுத்தாங்க, இன்சூரன்ஸ் கொடுத்தாங்க. ஆனால் மாநில அரசின் பங்கு மட்டும்தான் வழங்கப்பட்டிருக்கிறது. இன்னும் 22 கோடி ரூபாய் ஒன்றிய அரசு தர வேண்டிய தன்னுடைய பங்கை இதுவரை செலுத்தவில்லை. ஆகவே உடனடியாக ஒன்றிய அரசும் தன்னுடைய பங்கை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறோம். இப்பொழுது பெய்த மழையில் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு அரசு நிவாரணம் அறிவித்திருக்கிறது. அதாவது ஒரு ஹெக்டேருக்கு 20,000 ரூபாய் என்று அறிவித்திருக்கிறார்கள். அப்படியானால் ஒரு ஏக்கருக்கு 8,000 ரூபாய் தான் கிடைக்கும் முழுவதும் பாதிக்கப்பட்ட நிலத்திற்கு. ஆனால் அரசு ஸ்கேல் ஆஃப் ஃபைனான்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு ஏக்கருக்கு 39,000 ரூபாய் கடன் வழங்கலாம் என்று சொல்லியிருக்கிறது. ஏன் சொல்றாங்க? 39,000 ரூபாய் ஒரு ஏக்கருக்கு அவர்களுக்கு செலவாகிறது. அப்பொழுது அதனால தான் 39,000 கடன் கொடுக்குறாங்க. ஆனால் இன்னைக்கு முழுவதும் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு 8,000 ரூபாய் நிவாரணம் என்று அறிவித்தால் இது பெரிய மோசடி இல்லையா?
இது விவசாயிகளை ஏமாற்றக்கூடிய செயல் இல்லையா? கடன் கொடுக்கறது மட்டும் 39,000 ரூபாய் தருவீங்க, நிவாரணம் என்று சொன்னால் 8,000 தருவேன் என்று சொல்வது எந்த விதத்தில் நியாயம் என்ற கோரிக்கையும் நாங்கள் அரசுக்கு வைக்கிறோம். ஆகவே பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உடனடியாக அவசர கதியில் கணக்கீடு செய்து இந்த நிவாரணத்தை வழங்க வேண்டும். ஜனவரி மாதம் தர வேண்டிய நிவாரணத்தையும் அரசு உடனடியாக வழங்க வேண்டும் என்ற நேரத்தில் இந்த கோரிக்கையை வைத்துதான் அனைத்து விவசாய சங்கங்களின் சார்பாக இந்த கூட்டியக்கத்தின் சார்பாக இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். அதே போல இன்னைக்கு ஒன்றிய அரசு அறிவித்திருக்கக்கூடிய விதை மசோதா, விதைகளின் மீது விவசாயிகளுக்கு இருக்கக்கூடிய உரிமையை பறிக்கக்கூடிய மசோதா, இன்னைக்கு விதைகளுக்காக கார்ப்பரேட் கம்பெனிகளிடம் வாங்கிதான் அந்த விதைகளைத்தான் விவசாயிகள் பயன்படுத்த வேண்டும். சொந்தமாக எந்த விவசாயியும் விதைகளை பாதுகாப்பதற்கோ அடுத்தவர்களுக்கு விற்பதற்கோ இருக்கக்கூடிய உரிமையை இன்னைக்கு ஒன்றிய அரசு அறிமுகப்படுத்தியிருக்கக்கூடிய அந்த 2025 விதை மசோதா, விதையின் மீது, பாரம்பரிய விதையின் மீது நமக்கு இருக்கக்கூடிய உரிமையை பறிக்கக்கூடிய மசோதா, கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய மசோதா, அந்த மசோதாவை திரும்ப பெற வேண்டும் என்று சொல்லி இந்த போராட்டத்தின் இறுதியில் அந்த விதை மசோதாவை, அந்த நகலை எரிக்கின்ற போராட்டத்திற்கும் இங்கே நாங்கள் விவசாயிகள் திட்டமிட்டு இருக்கிறோம் என்று சொல்லி நிறைவு செய்கிறோம். நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.